வணக்கம். நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை சப்தி செய்ய சென்னை ஹைகோர்ட் ஆனது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜகஜால கில்லாடி படத்தை தயாரிப்பதற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதது தொடர்பான வழக்கில் நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது இந்த உத்தரவினை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த், அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்துராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் ஜகஜால கில்லாடி திரைப்படத்தை தயாரித்தனர். பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3,74,75,000 கடன் வாங்கியிருந்த நிலையில் இந்த கடனை ஆண்டுக்கு 30% வட்டியுடன் திருப்பி கொடுப்பதாக உறுதியானது அவர் தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடன் தொகையை திருப்பி தராததை அடுத்து இந்த விவகாரத்தில் தீர்வு காணும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார். இந்த விவகாரத்தை விசாரித்த மத்தியஸ்தர் ரவீந்திரன் கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து 9,02,40,000 வசூலிக்க ஏதுவாக ஜகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவன நிர்வாக இயக்குநரிடம் ஒப்படைக்கும்படி கடந்த 2024 ஆண்டு மே 4 உத்தரவிட்டிருந்தார். உரிமைகளை பெற்று அவற்றை விற்று கடன் தொகையை ஈடு செய்யவும் மீத தொகையை ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்திடம் வழங்கவும் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின்படி படத்தின் அனைத்து உரிமைகளையும் வழங்க கோரிய போது படம் முழுமையடையவில்லை என கூறி பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் மத்தியஸ்தர் தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசன் வீட்டை சப்தி செய்தும் பொது ஏலம் விலக்கு கோரியும் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த மனுவில் தற்பொழுது வரை கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து 9,40,00,000 பார்த்தோமேனால் வசூலிக்க வேண்டியதாக கூறப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் பதில் மனு தாக்கல் செய்ய ஈசன் புரொடக்ஷன் தரப்பிற்கு கேட்ட போதும் இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யவில்லை. நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை சப்தி செய்ய உத்தரவிட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கு குறித்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கும் தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் 5 தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்து தற்பொழுது ராம்குமார் மற்றும் நடிகர் பிரபு உள்ளிட்டோர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் தரப்பில் நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் தொகையை செட்டில் செய்வது தொடர்பாகவும் தற்பொழுது இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.